சிவகாசியில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி உறுதிபட தெரிவித்துள்ளார். சிவகாசி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிவகாசியை அடுத்த சித்துராஜபுரத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது சிவகாசியில் பட்டாசு, தீப்பெட்டி, அச்சு உள்ளிட்ட முக்கிய தொழில்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அதிமுக ஆட்சியில் அத்தகைய நிலை இருந்ததில்லை எனவும் கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பட்டாசு தொழிலை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் அனைத்து தொழில்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் பல தொழில்கள் முடங்கியிருப்பது தேர்தலில் பிரதிபலிக்கும் எனவும் அதிமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் சித்துராஜபுரம் பாலாஜி, இளைஞரணி துணை செயலாளர் பலராம், மேற்கு ஒன்றிய செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நம்பி ஒரு சில பகுதியை சேர்ந்த வாக்குகள் விலகவில்லை. மற்றபடி எந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு வாக்களித்தார். இது என் சொந்த பூமி, இது என்னை வளர்த்து உருவாக்கக்கூடிய செலவு. எப்படி இருந்தாலும் என்னை கைது தூக்கி கொள்வார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. திருத்தங்கள் பகுதியில் நகரசபை துணைத்தலைவராக 10 ஆண்டுகள் பணியாற்றினார். தொடர்ந்து வெற்றி. 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக சிவகாசி பகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 முறை அமைச்சராக பணியாற்றினார். ஆக இது என் சொந்த தொகுதி. இந்த முறை ஒட்டுமொத்தமாக எல்லா சமுதாயத்துடைய தலைவர்களும் இங்கே உங்கள் எங்கே போகிறோம் மக்கள் இங்கே இதுதான் உண்மை. போன வருடமே நீங்கள் இங்கிருந்து போயிருக்கிறார்கள். வீரவாண்டி எட்டாவது படத்துல ஒரு வசனம் பேசுறாங்க. வீரவாண்டி எட்டாவது கோட்டை விட்டு வெளியேறி எனக்கு தேவையான கோட்டை மாதிரி சிவகாசியை வச்சிருந்தனால ராஜபாலி நம்முடைய பகுதிக்காக போனேன். அவர் என்னை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் காலதாமம் ஆகிவிட்டது. அதனால் அங்கே ஒரு சின்ன ஒரு துணை. மற்றபடி அங்கே இருக்கின்ற மக்கள் இப்போ என்ன விரும்புகிறார்கள், நீங்கள் வாருங்கள் சொல்கிறார்கள். நான் முடிவெடுத்து விட்டேன். சிவகாசி இதான் எனது வாழ்நாள் லட்சியம். சிவகாசி கடற்பாலம் என்றால் எனது முடிவு. ராஜபாலிக்கு அதிமுக வேட்பாளர் நிற்பார். அது கூட்டணி கட்சி கேட்டால் அவர்களுக்கு எடப்பாடி கொடுத்தால் அவர்கள் நிற்பார். அதே போல அதிமுக கூட்டணி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு அதிமுக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிசிலா பாண்டியன் காமராஜர் போட்டிருந்தார். அவருக்கு போய் ஒரு நாள் முழுக்க ஓட்டு பெற்று வந்தோம். இங்கே சாத்தூர்ல அந்த நயனார் நாயகர் போட்டிருந்தார். அவருக்கு நம்முடைய அங்கே விருதுநகரில் பிஜி கணேசன் நம்முடைய இங்கே சிவகாசியிலே நான் போட்டிருந்தேன். சிறுத்தூரில் சித்தவரம். இப்படி அதிமுக 5 இடங்களிலும் பாரதிய ஜனதா 2 இடங்களிலும் இங்கே வைக்கிறார். தாமரை இருக்கிறார். எல்லா இடங்களிலும் அதிமுக வெல்லக்கூடிய காலம் வந்திருக்கு. அதிமுக வேட்பாளர்களோ அதிமுக வேட்பாளர்களோ வெற்றி பெற்றதற்கு ஒன்றோடு இருப்பார். எப்போதும் ஒரு பழகுவார். பக்குவப்பட்டவர்கள், பதிவு கேட்டவர்கள். திமுக தேர்தலுக்கு பின்பு அவர்கள் பார்ப்பதே காங்கிரஸ் பார்க்க முடியாது, பேச முடியாது. இது சிவகாசி பகுதியில் நடந்த உண்மை, நடந்திருக்கிற உண்மை. ஆகவே இதெல்லாம் நீங்கள் எல்லா இடத்திலும் வருவாங்க. சமுதாய தொழில வருவாங்க. எல்லாத்தையும் முறியடிக்கிற விதமாக நம்மளுடைய எல்லா சமுதாய மக்களும் நம்மளுடைய இருக்காங்க. எல்லோருடைய ஆதரவு பெற்றவராக இருக்கக்கூடிய ஒரே வேட்பாளர் நான் தான். தேர்தலில் நாமத்தை பெற்றிருக்கிறாரி வருஷப்படுத்தி பாருங்க. கேட்கிற பாலாஜி எப்படி, இவர் எப்படி, இவர் எப்படி, இவர் எப்படி பாருங்க. இவர் வந்தா சரியாக இருப்பாங்க, இவர் வந்தா சரியாக இருப்பாங்க. 100க்கு 100 வாரத்துக்கு சிவகாசி மக்கள் எனக்கு தான் போவாங்க. இவன் தான் சரியான ஆளை பிரச்சனை வருவான். பட்டாசு தாய்க்கு ஒரு பிரச்சனை வருவான், வீட்டு டேட்டுக்கு ஒரு பிரச்சனை வருவான், தொழிலுக்கு ஒரு பிரச்சனை வருவான், ஏழை மக்களுக்கு ஊர் பிரச்சனை வருவான். நல்லது நிற்பாங்க நம்பிக்கை என் மீது தான் இந்த பகுதி மக்களுக்கு வரும். ஏன் சொன்னால் அப்படித்தான்